Hello guys, this is Dynamic Coaching Center. இப்போ நம்ம வந்துட்டு SP3D admin வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு SP3D admin வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ப்ரீடிஃபைண்டாக ஒரு சில வந்துட்டு விஷயத்தை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு சில செட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம சிஸ்டமில் வச்சுருந்தா தான் வந்துட்டு இந்த SP3D admin வந்துட்டு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் வந்துட்டு மல்டிபிள் யூசர்ஸ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்துட்டு யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் பேனலுக்கு போயிட்டு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, யூசர் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு யூசர்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் மேனேஜ் யூசர் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு எத்தனை யூசர்ஸ் வேணுமோ வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட், கொஞ்சம் ஈஸியான மெத்தட்லேயே நான் வந்துட்டு பண்ணுறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கம்ப்யூட்டர் காம்பனண்ட்ஸ்க்கு போயிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சர்ச்சில் போயிட்டு காம்பனண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை காம்பனண்ட் மேனேஜரை சர்ச் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நமக்கு சிஸ்டம் டூல்ஸ் நிறைய இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ன்னு இருக்கா, டாஸ்க்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் லோக்கலில் சிஸ்டம் டூல்ஸ் இருக்குது. இந்த சிஸ்டம் டூல்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாஸ்க் ஷெடியூலர், ஈவெண்ட் வியூவர், ஷேர்டு ஃபோல்டர்ஸ், லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்பு, பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் டிவைஸ் மேனேஜர், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் யூசர்ஸும் நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு சில யூசர்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். இந்த யூசர்ஸ் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ், ஒரு 4-5 சிஸ்டமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு SP3D வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த 4-5 சிஸ்டமில் இருக்கிற SP3D சாஃப்ட்வேருக்கு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற சிஸ்டம் வந்துட்டு என்னவாக இருக்க போகுது, ஒரு அட்மினாக இருக்க போகுது. ஓகே, ஒரு சர்வராக ஆக்ட் ஆகி எந்தெந்த சிஸ்டமில் யார் எந்த யூசர் இதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஷேர்டு யூசர் குரூப்பை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம நம்பர் ஆஃப் யூசர்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். அதுக்கு இந்த ஒரு சிஸ்டம்லேயே நான் வந்துட்டு யூசர்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஒரு சிஸ்டமில் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் தனித்தனியாக நம்ம வந்துட்டு எல்லா சிஸ்டம்லேயும் SP3D சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை இதுக்கு வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை வந்துட்டு என்னவாக ஆக்க போகிறோம், அட்மினாக ஆக்க போகிறோம். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம SP3D adminல வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம். அதில் யூசர்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நிறையவே என்கிட்ட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னோடய அட்மின், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது, டிஃபால்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. இதோட ஃபுல் நேம் இங்கே தெரியுற மாதிரி நான் வச்சிடுறேன். இங்கே வந்துட்டு ELECT ஒன்று இருக்குது, எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்குது, கெஸ்ட்டு ஒன்று இருக்குது. இந்த கெஸ்ட்டு வந்துட்டு இந்த லிஸ்ட்லேயே வராது. ஓகேவா, எலக்ட்ரிக்கல் 1, எக்யூப்மெண்ட் 1, HVAC 1, பைப் 1, பைப் 2, ஸ்ட்ரக்சர் 1, ஸ்ட்ரக்சர் 2, இது எல்லாமே நம்ம வந்துட்டு புதுசாக க்ரியேட் பண்ண நம்மளோட புது யூசர்ஸ். ஓகே, இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, இந்த யூசர்ஸில் போயிட்டு நியூ யூசர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு யூசரோட நேமை கொடுங்க. யூசர் நேம் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிறதுல ஏதாவது இல்லாத ஒரு சாஃப்ட்வேரோட நேமை வந்துட்டு கொடுக்குறேன், இல்லாத ஒரு பேர். எலக்ட்ரிக்கல் 1 இருக்கா, எலக்ட்ரிக்கல் 2 நான் கொடுத்துறேன், கேப்ஸ்லாக் ஆன் பண்ணிக்கிறேன், எலக்ட்ரிக்கல் 2ன்னு கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம், எலக்ட்ரிக்கல் 2 இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி பண்ணி ஃபுல் நேமும் இதே தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லை இதே பேரை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். பாஸ்வேர்டு நான் என்ன பண்ணுறேன், இதே நான் வந்துட்டு இப்போதைக்கு நான் பாஸ்வேர்டாக வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு அட்டு நெக்ஸ்ட்டு லாக்ஆன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு யூசர் வந்துட்டு லாகின் பண்ணுறப்ப இந்த எலக்ட்ரிக்கல் 2 அப்படின்ற ஒரு யூசருக்குள்ளே வந்துட்டு உள்ளே போகிறப்ப நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிடுவோம்.
ஃபஸ்ட் டைம் உள்ளே போனோடனே நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், ரெண்டாவது விஷயமே பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே நம்ம வந்துட்டு உள்ளே என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி என்ட்ரு ஆனோடனே என்ன பண்ணணும்னாக்கா பாஸ்வேர்ட் சேஞ்ச் தான் அது கேட்கும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேறு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாஸ்வேர்டை அவங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை வேறு ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம், வேறு ஒரு சிஸ்டமில் வந்துட்டு யூசர் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்க வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட வந்துட்டு அதை வந்துட்டு ஒர்க் பண்ணிக்க போகிறாங்க. அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு அவங்களோட இஷ்டத்துக்கு நம்ம அந்த பாஸ்வேர்டை வச்சுக்கிறதுக்கு நம்ம செட்டிங்ஸை வந்துட்டு நம்ம ஓப்பனில் கொடுத்துடணும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்துட்டு இதை டிக் பண்ணிவிட்டு இது பண்ணணும். அக்கௌண்ட் இஸ் டிசேபிள்டு கொடுத்தோம்னாக்கா இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டிசேபிள்டாக வச்சுருப்போம். யூசர் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு எனேபிள் பண்ணுறது நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை க்ரியேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன யூசர் வேணுமோ நமக்கு எல்லா பேர்லேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், யூசர்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். யூசர்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் ELECT1 அப்படின்றது ஒரு யூசர் நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டு பைப்புன்றதில் 2 யூசர், ஸ்ட்ரக்சரில் 2 யூசர், எலக்ட்ரிக்கலில் 2 யூசர், HVACயில் 2 யூசர், எக்யூப்மெண்ட்டில் 2 யூசர். ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரை வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசிக்காக கற்றுக்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சில யூசர்ஸை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த யூசரில் யார் என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு எலக்ட்ரிக்கல் யூசர்ஸ் 2 இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் 1 எலக்ட்ரிக்கல் 2 2 யூசர் இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக்கல் 1 எலக்ட்ரிக்கல் 2 யூசர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க அவங்க வந்துட்டு SP3D அட்மினில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இருக்கிற ஃபைல்ஸு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இருக்கிற அந்த டேட்டாபேஸ் மட்டும்தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம செட்டிங் பண்ணி வச்சுருவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பிரித்து வைக்கிறது. பைப்புனாக்கா SP3D பைப்பிங்கில் வந்துட்டு இருக்கிற யூசர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த பைப்பிங் சம்மந்தமாக என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கோ அந்த டேட்டாபேஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கும் அந்த டேட்டாபேஸ் மட்டும்தான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். HVACக்கும் அவங்க HVAC டேட்டாபேஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுருவோம். ஓகே, அதுக்கப்புறம் குரூப் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போது எல்லா யூசர்ஸையும் நம்ம வந்துட்டு ஒரு யூசரையும் எடுத்து அந்த ஒரு யூசரையும் நம்ம வந்துட்டு இவங்க வந்துட்டு அட்மினாக இருக்கணும், இவங்க இந்த 2 பேரில் இவங்க வந்துட்டு அட்மினாக இருக்கணும், இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுற கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க சிஸ்டம்க்கு அவங்கவுங்க அட்மினாக தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு இந்த SP3D சாஃப்ட்வேரில் வந்துட்டு அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்களால வந்து சேஞ்சஸை பண்ண முடியணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே இதில் போட்டு ஒரு குரூப்பில் போட்டு அந்த குரூப்பை வந்துட்டு அட்மின் ஆக்சஸ் நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு குரூப் க்ரியேஷனுக்கு என்ன பண்ணிடுறோம், ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக்கல் இருக்கா, எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு குரூப்பு, பைப்பிங்க்கு ஒரு குரூப்பு, ஸ்ட்ரக்சருக்கு ஒரு குரூப்பு, வேணால் வந்துட்டு நீங்கள் எக்யூப்மெண்ட்டு கூட தனியாக ஒரு குரூப் இது பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட் ஆக்சஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதில் குரூப்பில் பார்த்தாக்கா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு குரூப்பில் வந்துட்டு ஒரு சில இது இருக்குது, ஒரு சில குரூப்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், பைப்புன்னு ஒரு குரூப்பு, ப்ராஜெக்ட் ஏன்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் SP3D அட்மின்ஸ் அப்படின்ற பேரில் வச்சுருக்கேன், S3Dன்னு போட்டு வச்சுருக்கேன், சாரி. ஓகே, S3D யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வச்சுருக்கேன். இந்த SP3D அட்மின்ஸ் இருக்குல்ல, அந்த அட்மின் குரூப்பை வந்துட்டு என்ன பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டாக்கா இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, யார் வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது பண்ணுங்க. இதில் வந்துட்டு இந்த SP3D அட்மினில் இந்த SP3D அட்மின்ஸில் யாராக இருக்காங்க, பைப் 1ங்கிறவங்க SP3D அட்மினாக இருக்காங்க, ஸ்ட்ரக்சர் 1ங்கிறவங்க SP3D அட்மினாக இருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேறு என்னென்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கூட நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆட் பண்ணுறது எப்படின்னாக்கா இந்த யூசரில் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இன்னொரு யூசரை நான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது இங்கே இருக்கிற பைப்பு ஸ்ட்ரக்சர் இல்லாமல், பைப் 1 ஸ்ட்ரக்சர் 1 இல்லாமல் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நம்ம ரெண்டாவதாக இப்போ க்ரியேட் பண்ணோம்ல எலக்ட்ரிக்கல் 2ன்னு க்ரியேட் பண்ணோம்ல, அதை கூட நான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே அட்வான்ஸ்டு யூசர்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இந்த ஜென்ரலில் SP3D அட்மினோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஆட் கொடுத்துருக்கேன். ஆட் வந்துட்டு இந்த டயலாக் பாக்ஸ் போயிருக்கு. இந்த டயலாக் பாக்ஸில் நான் வந்துட்டு அட்வான்ஸ்டு கொடுக்குறேன். அட்வான்ஸ்டு கொடுத்துட்டு இந்த டயலாக் பாக்ஸ் வருது. இந்த டயலாக் பாக்ஸில் ஃபைண்ட் நவ் கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்னோட எலக்ட்ரிக்கல் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக்கல் 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்தோன்னே இதில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, இந்த டெஸ்க்டாப் எலக்ட்ரிக்கல் 2, இந்த டெஸ்க்டாப்போட பேர், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் 2 ரெண்டும் ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆகிட்டு ஓகே கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் 2வும் நம்மளுக்கு அட்மினாக ஒர்க் பண்ணுறதுக்கான பர்மிஷனை நம்ம கொடுக்குறோம்.
ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதில் இருக்கிற யூசர்ஸில் பைப் 1 எலக்ட்ரிக்கல் 2 ஸ்ட்ரக்சர் 1 இது மூணுத்தில் வந்துட்டு நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன்ஸ் எப்போதுமே இருக்கும். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பெர்மிஷன்ஸ் இருக்கும். சாரி, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த 3 சிஸ்டம்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது இருக்கிற யூசர்ஸை நம்ம வந்துட்டு எப்படி அட்மினாக வைக்கிறது, இல்லை நான் அட்மினாக வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இதில் வந்துட்டு புது யூசர்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற பார்த்துருவோம். இந்த குரூப் ஆப்ஷனில் ரைட் கிளிக் பண்ணி நியூ குரூப் கொடுத்துட்டு அதுக்கு நான் வந்துட்டு குரூப் டிஸ்கிரிப்ஷன் குரூப் நேம் வந்துட்டு நான் கொடுத்துறேன், ஜிஆர்பின்னு கொடுக்குறேன். ஓகே, ஜிஆர்பின்ற பேரில் கொடுத்துட்டு ஜிஆர்பி 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, அதில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு அட்மினாக ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை நான் அட்மினாக இருக்கவங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம். மெம்பர்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன ஆகுது, இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு இது எந்த லொக்கேஷனில் இருக்குது, நம்மளோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப். இந்த டெஸ்க்டாப்போட பேர் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. பேர் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே அங்கே இருக்கும். இதில் அட்வான்ஸ்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போயிட்டு ஃபைண்ட் நவ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இதையும் நம்ம வந்துட்டு என்னென்ன வேணுமோ, நமக்கு யாரெல்லாம் வந்துட்டு அட்மினாக ஒர்க் ஆகணுமோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு சப்போஸ் இந்த லொக்கேஷனில் நம்ம வந்துட்டு லேண்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 4-5 சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்துட்டு நமக்கு எத்தனை சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிடும். அந்த லிஸ்ட்டில் அந்த சிஸ்டமில் போயிட்டு நம்ம வந்துட்டு யூசர்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சிஸ்டமில் நம்ம இப்போ அந்த சிஸ்டமில் போயிட்டு அதில் வந்துட்டு யூசர்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம். சப்போஸ் இதில் வந்துட்டு ஒரு 3 சிஸ்டம் இருக்குனாக்கா இது 1 இது அட்மினாக இருக்க போகுது. அடுத்தது இதே மாதிரியே L3ன்னு இருக்குது, இங்கே L4 L5ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. L4 சிஸ்டமில் போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 4-5 யூசர்ஸ் இது பண்ணிடுறோம். L5 சிஸ்டமில் போயிட்டு ஒரு 4-5 யூசர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம். அதில் எந்தெந்த யூசர்ஸ் வந்துட்டு அட்மினாக இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லொக்கேஷனை மட்டும் மாற்றிட்டு அந்த சிஸ்டமில் L4 சிஸ்டமில் இருக்கிற எக்யூப்மெண்ட் 1 அட்மின் பர்மிஷன் இருக்கணுமா வேணாமான்னு நம்ம வந்துட்டு இந்த சிஸ்டம்லேருந்தே டிசைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு புது குரூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், ஒரு சில இதை வந்துட்டு ஆட் பண்ணி வச்சிடறேன். ஃபைண்டு நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்மின், இதில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் எழுதி எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக்கல் 1 எக்யூப்மெண்ட் 1, அதுக்கப்புறம் வந்துட்டு HVAC 1, அதுக்கப்புறம் வந்துட்டு பைப் 1 பைப் 2 ஸ்ட்ரக்சர் 1 ஸ்ட்ரக்சர் 2 இது எல்லாமே நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுது. இது எல்லாமே நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே இதில் வந்துட்டு எல்லாமே இதாகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த குரூப்பில் வந்துட்டு இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணல, இன்னும் இதுக்கான பர்மிஷன்ஸை நம்ம இன்னும் கொடுக்கல. இந்த GRP 1 இருக்குல்ல, இந்த GRP 1ல் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதில் ஆட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இதில் இன்னும் வந்துட்டு வேறு டைப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் அதர் ஆப்ஜெக்ட்ஸு, பில்ட்-இன் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ், யூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்கான பர்மிஷன்ஸ் இருக்குது. செக் நேம்ஸ் அட்வான்ஸ்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபைண்ட் நவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைண்ட் நவ் ஸ்ட்ரக்சர்ஸு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது SP3D அட்மின்ஸ். இந்த அட்மின்ஸில் போயிட்டு நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிடும். ஆட் அட்வான்ஸ்டு, ஓகே எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஆல் டாஸ்க்ஸ், அடுத்தது நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதோட பர்மிஷன்ஸை நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், காம்பனன்ட் சர்வீசஸ்க்கு நம்ம போகிறோம். டிவைஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸு, பர்ஃபார்மன்ஸ்,
ஓகே, இந்த செஷன் நம்ம வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு இந்த காம்பனன்ட் சர்வீசஸில் எப்படி வந்துட்டு இதுக்கான பர்மிஷன்ஸை நம்ம கொடுக்கறதுன்றதை பார்ப்போம். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ, பை.